Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. அதுல 9th சம் பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். If Q 0, 1 is equidistant from P and R, find the values of x. அப்போ Pங்கிற பாயிண்ட் 5, -3, Qங்கிற பாயிண்ட் x, 6. ஓகே, x, 6. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா we have to find x value. ஓகே, ஆனா கொடுத்திருக்க கண்டிஷன் என்ன? Q வந்து ஈக்குவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P and R ஆ இருக்கு. Find the value of x. ஓகே, அது மட்டும் இல்லாம also find the distance QR and PR. Also find the distance QR and PR. ஓகே, ரைட். இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா Qங்கிற ஒரு பாயிண்ட் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 0, 1ன்னு இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம Pங்கிற ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த Pங்கிற பாயிண்ட் 5, -3ன்னு இருக்கு. அதே மாதிரி Rங்கிற ஒரு பாயிண்ட். ஓகே, Rங்கிற பாயிண்ட் x, 6ங்கிற பாயிண்டா இருக்கு. கொடுத்திருக்க கண்டிஷன் என்ன? இந்த Q பாயிண்ட் இருக்குல்ல, இந்த Q பாயிண்ட் Pக்கும் இந்த Q பாயிண்ட் Rக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கு. ஓகே, ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கு. ஓகே, this cube is equidistant from P and R. ஓகே, Pக்கும் Rக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? PQ ஓட டிஸ்டன்ஸும் QR ஓட டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு தெரியுது. சரிங்களா? PQ ஓட டிஸ்டன்ஸ், QR ஓட டிஸ்டன்ஸ். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இதுல இருக்கிற எக்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு அந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரிஜினல் பாயிண்ட் இதுல கிடைச்சிரும். சரிங்களா? ஆரோட ஒரிஜினல் பாயிண்ட் கிடைச்சிரும். அதன் பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா QR டிஸ்டன்ஸும் PR ஓட டிஸ்டன்ஸும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, QR as well as PR ஓட வேல்யூ. ஓகே, வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் முதல்ல நோட் பண்ணிப்போம். சரிங்களா? given ஓகே, Q point, P point is P is okay, sorry, P is 5, -3. ஓகே, P ஓட பாயிண்ட் 5, -3. Q point 0, 1. ஓகே, Q point 0, 1 and R point x, 6. ஓகே, R point is x, 6. இப்போ இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா Q is equidistant from P and R ஆ இருக்கிறதுனால ஓகே, நம்ம என்ன பண்றோம்? PQ is equal to QR னு நோட் பண்ண போறோம். சரிங்களா? given PQ is equal to QR. ஓகே, PQ is equal to QR. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். நான் ஜஸ்ட் ஃபார்முலா எழுதுறேன். வாட் இஸ் தட் ஃபார்முலா? யூசுவலா எழுதுற அதே ஃபார்முலா தான். ஓகே, x2 - x1 the whole square. ஓகே, பிளஸ் y2 - y1 the whole square. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. ரைட் ஹேண்ட் சைடுக்கு சேம் ஃபார்முலா ஃபார் QR இருக்கு. ஓகே, x2 - x1 the whole square. ஓகே, பிளஸ் y2 - y1 the whole square. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்டை ரெண்டு சைடும் கேன்சல். ஸ்கொயர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அப்ப என்ன நடக்குது பாருங்க. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் PQ எடுக்கிறேன். PQ x1 y1 x2 y2. ஸோ அப்போ 0 - 5 அப்படிதானே நோட் பண்ணுவோம் நம்ம. ஸோ வாட் இஸ் தட் பாயிண்ட்? 0 - 5 the whole square. Okay, plus y2 - y1. 1 minus of -3 the whole square. ஓகே, எல்லாத்துக்கும் காமனா ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க ஈக்குவல் டு QR எடுக்கிறேன் அடுத்து. ஓகே, Q
இந்த பாயிண்ட் x1 y1 னா இது x2 y2. ஓகே, x1 y1 னா x2 y2. இப்போ நான் இங்க எப்படி எழுத பண்றேன்? சேம் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 y1 x2 y2. ஓகே, ஃபார்முலா படி x minus 0 the whole square. ஓகே, இங்க 6 minus 1 plus 6 minus 1 the whole square. ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா ரெண்டு பக்கமும் என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஓகே, squaring on both sides. Okay, squaring on both sides. Squaring on both sides. ரெண்டு பக்கமும் சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? 0 minus 5 the whole square. Okay, plus minus into minus plus ஆ மாறும். 1 plus 3 the whole square. ரூட் கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா? Which is equal to இங்க x the whole square. 6 minus 1 will be 5 the whole square. இப்போ அரேஞ்ச் பண்ணுங்க பாப்போம். minus 5 the whole square will be 25. Okay, 25 plus இங்க left hand side 3 plus 1. Okay, 3 plus 1 will be 4. 4 square. 4 4s are 16 is equal to right hand side x square 5 5s are 25. Okay, இந்த 25 அங்க கொண்டு போகும்போது minus 25 ஆ போகும். அப்போ ரெண்டு பக்கமும் இருக்கிற 25 நான் கேன்சல் பண்றேன். ஓகே, ஒரு மிரர் இமேஜ் அப்படியே இதை பரட்டி எழுதுறேன். என்ன நடக்கும்? x square is equals 16. x square is equals 16. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் 16 இருந்தா ரூட் எடுத்தோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 4 கமா மைனஸ் 4. எக்ஸோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஒன்று 4ஆ இருக்கும், இல்லைனா மைனஸ் 4ஆ இருக்கும். ஓகேயா? தேர்ஃபோர் இப்போ நம்ம எழுதுறோம் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா 6 இஸ் ஐதர் ஒன்று எக்ஸுக்கு பதில் 4 கமா 6ஆ இருக்கும், அப்படி இல்லைன்னா minus 4 comma 6 இருக்கும் சரிங்களா? x க்கு பதில் 4 comma 6 or otherwise r of minus 4 comma 6. இப்போ ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ கேஸ் 1ல x equal to r equal to ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எடுத்தா அதுக்கு ஒரு qrம் prம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்தா ஒரு qrம் prம் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா? ரைட். கேஸ் 1 கேஸ் 1ல ஆரோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் 4,6. அது மட்டும் இல்லாம பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 0,1 அண்ட் பியோட வேல்யூ நான் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். பியோட வேல்யூ 5,3 சரிங்களா? பியோட வேல்யூ 5,-3. ஸோ அப்போ என்ன நடக்குது? இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கியூஆர் அண்ட் பிஆர் கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஸ்வல் சேம் ஃபார்முலா. ஓகே, x2 minus x1 the whole square சரிங்களா? பிளஸ் y2 minus y1 the whole square. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, q and r இல்லையா? இது x1 y1 x2 y2. ஓகே, x1 minus x2 minus x1 னா 4 minus 0. So we have 4 minus 0 the whole square. Okay, plus 6 minus 1 the whole square. That's equal to what is the value here? 4 square plus 5 square. Okay, square root of that value, which is equal to 4 4s are 16 plus 25. So அப்போ என்ன வருது? 41 சரிங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41. அப்போ கியூஆரோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41. இதே மாதிரி பிக்யூ தானே கண்டுபிடிக்கணும், சாரி பிஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ பிஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் தட் பாயிண்ட் பிஆர்? So I have to find PR value. So what is that point? Same formula use பண்றேன். PR கண்டுபிடிக்கிறேன், which is equal to same formula square root of x2 minus x1 minus y2 minus y1 the whole square. சரிங்களா? இது ஸ்கொயர், இது ஸ்கொயர். ஸோ இப்போ பிஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ பிஆர்னா x1 y1, ஆரோட வேல்யூ x2 y2. ஸோ அப்போ 4 minus 5 சரிங்களா? 4 minus 5 the whole square. Okay, plus 6 minus of minus 3 the whole square. Okay, so what is the value here? That's equal to square root of
ஓகே 4ல 5 போனுச்சுன்னா -1 the whole square difference is -1 the whole square plus minus into minus plus 6 plus 3 the whole square. Okay. So அப்ப என்ன நடக்குது square root of 1 square will be 1 plus 6 plus 3 9 9 ஸ்கொயர் பண்ணும்போது 6 3 9 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 81. So square root of 82. Okay. PR ஓட வேல்யூ என்ன square root of 82. இதே மாதிரி case 2 போறோம். Okay. case 2ல xக்கு பதிலு -4 ன்னு எடுத்துக்கிறோம். Okay. Now we going for case 2. Okay. case 2 இங்க r ஓட வேல்யூ -4, 6 அதே மாதிரி q ஓட வேல்யூ what is q ஓட வேல்யூ 0, 1 and p ஓட வேல்யூ 5, -3 சரிங்களா p ஓட வேல்யூ 5, -3 இதே மாதிரியே கண்டுபிடிங்க பார்ப்போம் qr ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் qr சேம் ஃபார்முலா யூஸ் பண்றேன் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square qr ஓகே இது x1 y1 x2 y2 அப்ப என்ன கிடைக்கும் -4 minus 0 the whole square okay plus 6 minus 1 the whole square. So what is that? Square root of okay -4 the whole square okay plus 5 the whole square. என்ன ஆகுது 4 4s are 16 square root of 16 plus 5 5s are 25. Okay. Square root of 41. Okay. Square root of 41. இதே மாதிரி அடுத்து PR ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம் PR ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன நடக்குது பாப்போம் same formula I am using PR is equal to square root of okay PR ஓட பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிட்டோம்னா ஈஸி ஓகே PR ஓட வேல்யூ so what is PR so P value x1 y1 R value x2 y2 so அப்ப -4 -5 okay x1 minus x2 minus x1 the whole square okay plus y minus of -3 the whole square சரிங்களா 6 minus of -3 the whole square so what is that point so இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சேம் சைனா இருக்கிறதுனால ஆட் பண்ணிடலாம் -9 the whole square ஓகேயா பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஸோ 6 plus 3 the whole square ஸோ அப்போ என்ன கிடைக்குது -9 will be +9 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 81 ஓகே இங்க 6 plus 3 9 plus 81 ஓகே நம்மளுக்கு 81 plus 81 2 times of 81 கிடைச்சிரும் ஓகே 2 into 81 2 times of 81 நான் அந்த 81 வெளில எடுக்கும் பொழுது 9 9s are 81 so ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கும் போது 9 டைம் வந்துரும் 9 into square root of 2 இதான் இதோட வேல்யூஸ் ஓகேங்களா ரைட் சோ இப்போ அவங்க கண்டுபிடிக்க சொன்ன PQ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு PR வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஓகே once again I recall the problem so what is given in this question okay if Q is the point 0 1 is equidistant from P of 5 -3 and R of x 0 you have to find the value of x okay also find the distance QR and PR okay இது கொடுத்திருக்காங்க அதாவது Qங்கிற பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட்டுக்கும் Qங்கிற பாயிண்ட்டுக்கும் Rங்கிற பாயிண்ட்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல Rங்கிற பாயிண்ட்ல ஒரு அன்னோன் பாயிண்ட் இருக்கு ஓகே இதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னா ரெண்டும் ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும் நல்லா ஓகே ரைட் அதனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க பாயிண்ட் எழுதிக்கிறேன் PQRன்னு எழுதிட்டு கொடுத்திருக்கிறது என்னன்னா PQ is equal to QR ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றேன் ஓகே ரெண்டு சைடுலயுமே ரெண்டு பக்கத்துலயுமே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணும் பொழுது ரூட் கேன்சல் ஆகும் ஸோ அதனால ஸ்கொயர் பண்ணி ரூட்டை கேன்சல் பண்ண பிறகு நான் ஒர்க் ஆரம்பிக்கிறேன் ஸோ அப்போ இதோட பேலன்ஸ் வந்து 25 5 வரும் ஸோ 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 இங்க 4 வரும் ஸ்கொயர் பண்ணும்போது 16 இங்க எக்ஸ் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 இந்த 25 ஒருவேளை லெஃப்ட்ல போனுச்சுன்னா -25 so 25 will be cancelled so we have x square plus 60 x square equal to 16 so அந்த வேல்யூ தான் எடுத்து எழுதுறேன் நான் இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துறேன்னா +or-4 அப்படின்னு வந்துரும் சரிங்களா அப்போ +4 ஒரு வேல்யூ -4 ஒரு வேல்யூ ஓகே சோ அப்போ r ஓட வேல்யூ ஒன்னு 4, 6 இருக்கலாம் இல்லனா -4, 6 இருக்கலாம்
அது மட்டும் இல்லாம அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, QRம் PRோட வேல்யூ டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே. ரைட். R = 4. R ஆஃப் த வேல்யூ இஸ் 4,6ன்னு எடுத்துக்கிட்டு நான் வொர்க் பண்றேன். சேம் ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஓகே. டிஸ்டன்ஸ் ஆஃப் QR கண்டுபிடிக்கிறேன். இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்பொழுது எனக்கு √4 கிடைச்சிரும். சரிங்களா? √4 எனக்கு கிடைச்சிரும். ஆக்சுவலா இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஓகே, ஆக்சுவலா √4 இல்ல. இத ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு √41 கிடைச்சிரும். சரிங்களா? சாரி, தப்பா எழுதியிருக்கிறேன். ஓகே. 16 + 25 will be √41. ஓகே. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா, இதே மாரி பிஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே. பிஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது 4 - 5 இதோட டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா √82 கிடைச்சிரும். சரிங்களா? சோ அடுத்து நான் என்ன பண்றேன்னா, கேஸ் 2ல எக்ஸோட வேல்யூ -4ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ -4ன்னு எடுத்துக்கிட்டு ஆஸ் யூசுவல் சேம். ஓகே. ஆஸ் யூசுவல் சேம் QR தானே கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா இங்க. QR. ஓகே. ஏன் கட் பண்ணி எழுதுனேன்? QR கண்டுபிடிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது QRோட வேல்யூ என்ன கிடைக்குது? இதோட வேல்யூ -41 கிடைக்குது. சாரி, 41 கிடைச்சிருது. ஓகேங்களா? சோ 41 கிடைச்சிருது. அதே மாரி PRோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன். PRோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது 81 கிடைக்கும். அது 2 முறை கிடைக்குது. சோ 2 டைம்ஸ் ஆஃப் 81. 81 ரூட்ல இருந்து வெளில வரும்போது 9 × √2ன்னு போட்டுருது. ஓகேங்களா? ரைட். சோ இப்போ குடுத்திருக்கிற வேல்யூவ வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்க உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவ யூஸ் பண்ணி இங்க உள்ள வேல்யூஸ ஃபைண்ட் அவுட் பண்றோம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. I will catch you on the next video. Thank you. See you. Bye.